தற்போது நம்முடைய இணைப்பில் துணை மேயர் திரு மகேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தலைமைச் செயலகத்திற்கு அருகே இன்னைக்கு காலையில புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கு, மூச்சு திணறல், கண் எரிச்சல் போன்றவை எல்லாம் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் வந்திருக்கு சார்? எங்களுக்கு எங்களுடைய அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்து சென்று பார்த்தபோது அது துறைமுக போர்ட்ரஸ்டுக்குள்ள இருக்கிற அந்த வளாகத்துக்குள்ள, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற வளாகத்துக்குள்ள அந்த கேஸ் லீக்கேஜ் ஏற்பட்டதன் விளைவாக அந்த சம்திங் அந்த புகை மண்டலமாக உருவாகி இருக்குது. உடனடியாக அது கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, துறைமுக அதிகாரிகளை அது கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் மாநகராட்சிக்கு உடனடியாக அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அங்க 108 ஆம்புலன்ஸ் முதல் கொண்டு மருத்துவ குழு முதல் கொண்டு அந்த களத்துல இருக்காங்க. இப்ப தேவையான நடவடிக்கைகளை அது அடிப்படையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம மாநகராட்சி அதுக்கான நடவடிக்கைகளை இறங்கியிருக்காங்க. பட் அது வந்து ஃபயர் எதுவான அறிகுறி எதுவும் கிடையாது. கேஸ் லீக்கேஜ் ஆனதுனால அந்த புகை மண்டலம் தான் அது உடனே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. அது சல்பர் மாதிரியான ஆபத்தான வேதிப்பொருளை கையாளுறதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா சார்? அதெல்லாம் முறையாக பின்பற்றப்பட்டுச்சான்னு கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பா அதுதான் அறிவுறுத்தி இருக்காங்க. அது மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள வர பகுதி, அது போர்ட்ரஸ்டுக்குள்ள வர பகுதி. மாநகராட்சி அவர்கள் ஏதாவது கேட்டுக்கொண்டால் நம்ம அவங்களுக்கு உதவ தயாராக இருக்கோம். இருந்தாலும் அந்த பகுதியில தொடர் கண்காணிப்பு இருக்கிறது. அதாவது பகுதியில குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற காரணத்தால் அவருக்கு உடனடியாக தேவையான மருத்துவ வசதிகள் கூடிய மருத்துவர் குழுவும் 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் உடனடியாக நாங்க அவசர நிறுத்தி வச்சிருக்கோம். ஏதாவது உடல்நலம் பாதிக்கப்பட்டாலோ அவர்களுக்கு ஏதாவது ஆரம்ப சிகிச்சை தரணும்னா உடனடியாக தருவதற்கான மருத்துவர் குழு அங்க களத்துல இருக்காங்க. நன்றி திரு மகேஷ்குமார், இணைப்பில் பேசியமைக்கு.